அழகர் கோவிலுக்கு காவலாக நிற்பது 18ஆம் படி கருப்பண்ணசாமி ஆவார். அழகரை கவர்ந்து செல்ல கேரள தேசத்தில் இருந்து வந்த 18 மந்திரவாதிகளை 18 படிகளாக மாற்றி அவர்களின் மேல் அமர்ந்து அழகரை காவல் காப்பதால் இவர் 18ஆம் படி கருப்பண்ணசாமி என அழைக்கப்படுகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்லவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. தவறு செய்பவர்களை கட்டாயம் கருப்பண்ணசாமி தண்டிப்பார் என்பதால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் மேல் பயமும் பக்தியும் அதிகமாகவே உள்ளது. தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு அபிஷேகம் செய்வதற்கு தீர்த்தம் எடுத்துச் செல்வார்கள். அதை 18 படி கருப்பண்ணசாமி சந்நிதியில் வைத்து இந்த தீர்த்தம் தூய்மையானதுதான் என கருப்பண்ணசாமியிடம் கூறி பிரமாணம் செய்த பிறகுதான் கோவிலுக்குள் எடுத்துச் செல்வார்கள். அரங்கன் சொத்து அழகரின் அங்க வடிவுக்கும் காணாது எனும் ஒரு பழமொழி உண்டு. ஏனெனில் அழகருக்கு அவ்வளவு அதிகமான நகைகள் உள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக அழகர் வெளியில் செல்லும் போது அவர் என்னென்ன நகைகள் அணிந்துள்ளார் எனும் பட்டியலை 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் முன்பு கூறிவிட்டு அவரை காவலுக்கு நிறுத்திய பிறகுதான் வெளியில் அழகரை அழைத்துச் செல்வார்கள்.